சரி, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆக்டிவ் இன்ஸ்பயர். ஓகேங்களா? முன்னாடி மென்டாஸ் இன்ட்ரெஸ்டிங் ப்ரோக்ராம் நிறைய ப்ரோக்ராம் பார்த்துருப்பீங்க. எல்லாரும் ஒரு ஆக்டிவிட்டி பண்ணியிருப்பீங்க. இல்லையா? மேனுவலாக பண்ணுறதா இப்போ டிஜிட்டல் சைடில் நம்ம என்ன பண்ணலாம்? ஏன்னா ஆக்டிவிட்டி பேஸ் பண்ணும்போது தான் நமக்கு வந்து ஒரு கான்செப்டை கிளியராக புரிய வைக்க முடியும். ஸோ ஆக்டிவிட்டி பேஸ்ட் லேர்னிங்கில் இது பெஸ்ட் டூல்னு பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் இன்ஸ்பயர். இதோட வேற டூல் எதுவும் நாங்கள் பார்க்கல இதுவரை. ஆக்சுவலி நம்ம டெக்னிக்கல் டீம் பொறுத்தவரை நம்ம யூனிட்டுக்கு எல்லா யூனிட்டுக்கும் சரி இந்த ஆக்டிவ் இன்ஸ்பயர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார். ஸோ இதோட பேசிக்ஸ் மட்டும் நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் 2-3 ஆக்டிவிட்டி வச்சு பண்ணலாம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் இன்ஸ்பயர் ஓப்பன் பண்ணோடனே இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 5 ப்ரௌசர் இருக்கு சார். இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் ப்ரௌசர்ஸ், இந்த சைடு இருக்கிறதெல்லாம் பெயிண்ட் டூல் மாரி நம்ம டூல்ஸ் யூஸ் பண்ணுற டூல்ஸ் இருக்கு. ஸோ இந்த சைடு இருக்கிற ப்ரௌசர்ஸில் ஃபர்ஸ்ட் பார்க்கறது பேஜ் ப்ரௌசர்ஸ். பேஜ் ப்ரௌசர்னா என்னன்னா எத்தனை பேஜ் நம்ம இங்கே டிஸ்பிளே பண்ணுறோமோ எல்லாமே பேஜ் ப்ரௌசர்ஸ் இங்கே வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரிசோர்ஸ் ப்ரௌசர். ஸோ இது வந்து ரிசோர்ஸ் ப்ரௌசர். இதில் வந்து நமக்கு தேவையான ரிசோர்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அனிமல்ஸ் ஏதாச்சும் தேவை, ஏதாச்சும் ஃபாரஸ்ட் எடுக்கணும்னாலும் அதை நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாவே எல்லாமே ட்ராக் பண்ணி எடுத்து போட்டுக்கலாம். இன்கேஸ் எனக்கு ரிசோர்ஸ் இல்லை, நான் இன்ஸ்டால் பண்ணல, ஏன்னா ரிசோர்ஸ் வந்து 2 GB ஒரு ஃபைல் சார். அதை நாங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருப்போம், முக்கால்வாசி எல்லா சிஸ்டத்துலையும் பண்ணியிருப்போம். இல்லை எனக்கு ரிசோர்ஸ் இல்லைன்னா நீங்கள் நெட்லேருந்து அப்படியே ட்ராக் பண்ணி போட்டாலும் வந்துடும். எந்த புக்ஸில் இப்போ நீங்கள் புக்ஸ் பேஜஸில் அந்த டிஸ்பிளே இருக்கும், அதை நீங்கள் கட் பண்ணி போட்டாலும் ட்ராக் பண்ணி போட்டாலும் உங்களுக்கு இந்த ரிசோர்ஸில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து ஆப்ஜெக்ட் ப்ரௌசர். நான் இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் நான் போட்டுட்டேன், அந்த பேஜை டிஸ்பிளே பண்ணிட்டேன். ஸோ அந்த பேஜில் நான் அந்த ஆப்ஜெக்டை வச்சு என்ன பண்ண போறேன்? சரிங்களா? ஸோ இது வந்து நான் 3 லேயராக பிரிப்பாங்க அந்த ஆப்ஜெக்ட் ப்ரௌசரில். நான் பண்ணி காமிக்கிறேன், ஒரு ஆக்டிவிட்டியை பண்ணி காமிக்கிறேன் அப்படின்ட்டு. அப்போ உங்களுக்கு அந்த ஆப்ஜெக்ட் ப்ரௌசர் கிளியரா தெரியும். அடுத்தது நோட்ஸ். இந்த நோட்ஸ்னா ஜஸ்ட் நம்ம ரிமெம்பர் பண்றதுக்கு நான் ஒரு நோட்ஸ் கொடுப்பேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் பண்ணிட்டே இருக்கிற நிறைய செஷன் எனக்கு டைம் போகிறது தெரியல, அப்போ நான் ரிமெம்பர் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த நாளைக்கு வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸோட ஹோம்ஒர்க் இருக்கு, ரிமைண்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க இங்க டைப் பண்ணீங்கன்னாவே இந்த இடத்துல உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் சும்மா ஒரு டைப் பண்றேன். டிஸ்பிளே தெரியுதுங்களா? அந்த இடத்துல டிஸ்பிளே ஆகும். முன்னாடி ஒரு இல்ல, நான் இப்போ சும்மா ஒரு நோட்ஸ் கொடுத்தேன், சும்மா ஒரு மெசேஜ் கொடுத்துக்கிறேன் ரிமைண்டருக்காக. அப்போ வரும்போது இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகும். ஸோ அது அந்த டைம் அந்த இதுக்கு நீங்கள் கிளிக் பண்ணினாவே உங்களுக்கு வந்து அந்த மெசேஜ் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிடும். வருதுங்களா? அது கிளிக் பண்ணவே இங்கே வந்துடும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து ப்ராப்பர்ட்டி ப்ரௌசர். ஸோ இது வந்து விவி பண்ணுறவங்களுக்கு, விவி சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணவங்களுக்கு இது தெரியும். இன்கேஸ் நம்ம ப்ராப்பர்ட்டி, அதாவது நம்ம ஆப்ஜெக்ட்ல நம்ம என்னென்ன பண்ண போகிறோம், எப்படி டிஸ்பிளே பண்ண போகிறோம், அதோட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் என்னென்ன மூவ் பண்ணலாம், எல்லாத்தையும் பண்ணுறதுக்கு இங்கே யூஸ் ஆகும் இந்த ஆப்ஜெக்ட். எஸ் சிஸ்டர், நான் அது ஆக்டிவிட்டியில் நாங்கள் காமிக்கிறோம். ஃபர்ஸ்ட் அது எப்படின்னு காமிக்கிறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் என்னென்ன இருக்குன்னு வந்து. ஸோ ப்ராப்பர்ட்டி ப்ரௌசருக்கு அடுத்தது ஆக்ஷன் ப்ரௌசர். ஓகேங்களா? இதுவும் ஆக்டிவிட்டி வச்சு உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறோம். கடைசியாக வந்து இன்னொரு ப்ரௌசர், நம்ம யூஸ் பண்ணாத ப்ரௌசர் வந்து இது வந்து ஓட்டிங் ப்ரௌசர்னு ஒன்று இருக்கு. ஸோ இது நம்ம யூஸ் பண்ணல முக்கால்வாசி. ஓட்டிங் ப்ரௌசர் இந்த சென்ஸ் எதுக்குன்னா பசங்களை எக்ஸ்பிரஸ் போல், இப்போ நான் ஒரு கேள்வி கேட்கறேன்னா பசங்க அட் டைம்ல ஓட் பண்றது. ஸோ அது வந்து எத்தனை பேர் கை தூக்குனாங்க, எத்தனை பேர் கை தூக்கல அப்படின்னு நம்ம ஓட் பண்ணுவோம் பார்த்தீங்களா ரெகுலர் கிளாஸ் டைம்ல. ஸோ அந்த டைம்ல இந்த ஓட்டிங் ப்ரௌசர் உங்களுக்கு யூஸ் ஆகும். ஓகேங்களா? அந்த இடத்துல இங்கே எக்ஸ்பிரஸ் போல்னு இருக்கும். இந்த எக்ஸ்பிரஸ் போல் கொடுத்தீங்கன்னா எத்தனை பேர் ஓட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அது ஆன்லைன்ல நெட்வொர்க்கிங்ல இருக்கும்போது உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டூல்ஸ், இதெல்லாம் டூல்ஸ். நம்ம இந்த டூல்ஸ் வச்சு தான் இங்கே ஒர்க் பண்ண போறோம். ஓகேங்களா? இந்த ஃபர்ஸ்ட் டூல் வந்து செலக்ட் டூல். இந்த டூல் வந்து ஆரம்பிக்கலாம். இது வந்து பேஜ், நெக்ஸ்ட் பேஜ், அடுத்த பேஜ் போறதுக்கு டெஸ்க்டாப் அனடேஷன் டூல்ஸ் இருக்கு. இது கிளிக் பண்ணவே உங்க டெஸ்க்டாப் அனடேஷன்ஸ்ல அங்க போய் நீங்க மார்க் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கலர் பேலட்ல நீங்க வந்து பென் டூல்ஸ் யூஸ் பண்ணி நீங்க சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இன்கேஸ் எனக்கு இந்த கலர் பேலட்ல 4 தான் டிஸ்பிளே ஆகுது, இந்த மாதிரி வந்திருக்கு கம்ப்ளைண்ட். ஸோ இந்த 4 கிளிக் பண்ணும்போது அந்த ஒயிட், அந்த கடைசி கார்னர்ல போயிட்டு ரைட் கிளிக் பண்ணாவே உங்களுக்கு கலர் பேலட் வந்துடும். ஓகேங்களா? ஸோ கலர் பேலட் நீங்கள் அதை கிளிக் பண்ணி எந்த கலர் நீங்கள் அதுக்கப்புறம் சூஸ் பண்ணிக்கவே நிறைய கலர்ஸ் உங்களுக்கு சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ஆக்டிவிட்டிலேருந்து ஆரம்பிக்கலாம் சிஸ்டர். இந்த டூல்ஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணோமா உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். டெக்ஸ்ட் டூல்ஸ், வீடியோ இன்சர்ட் பண்ணுறது, கிளியர் டூல்ஸ், ஷேப் டூல்ஸ், எரேசர், பென், ஹைலைட்டர். எஸ் உங்களுக்கு தெரியும் அதெல்லாம். ஜஸ்ட் ரீகால் மட்டும் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா?
பாத்தீங்கன்னா இங்க வந்து ரெண்டு டூல் ரெஸ்ட்ரிக்டட் டூல் யூஸ் பண்றோம் சார் இந்த ஆக்டிவிட்டில. ஓகேங்களா? ரெஸ்ட்ரிக்டட் டூல் எப்படி யூஸ் பண்றோம்னா ஃபர்ஸ்ட் நான் ஒரு ஷேப்ல போயிட்டு ரெண்டு இது எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ரெண்டு ஃபர்ஸ்ட் ஒரு சர்க்கிள் போட்டுக்கிட்டேன், செகண்ட் ஒரு சர்க்கிள் போட்டுக்கிட்டேன். சோ இந்த சர்க்கிள்ல இது கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த டூல் ப்ராப்பர்ட்டி பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்டர் டூல்னு இருக்கு, ரெஸ்ட்ரிக்டர்னு ஒன்னு இருக்கு. ஓகேங்களா? இந்த ரெஸ்ட்ரிக்டர்ல கேன் மூவ், அப்ப கேன் மூவ்ல வந்து அலாங் பாத் நான் போட்டுதான் சார். இங்க வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு, ஃப்ரீலியே மூவ் பண்ணணுமா எல்லாம் கேட்கும். இதெல்லாம் அலாங் பாத் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். சரிங்களா? அடுத்தது மூவ் பாத் செலக்ட் பண்ண போறேன். எந்த இடத்துல நான் இது பண்ண போறேன்னா மூவ் பாத் எந்த இடத்துல நான் மூவ் பண்ணணும்னு கேக்குதோ அதுல அந்த இது செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இந்த இமேஜ் செலக்ட் பண்ணிக்கிறேன். சோ அப்ப மூவ் பண்ணும்போது பாருங்க அந்த இடத்துல மட்டும் தான் சர்க்கிள் மூவ் ஆகும், வேற எங்கேயும் மூவ் ஆகாது. ஓகேங்களா? ஒரு ரெஸ்ட்ரிக்டட் டூல் நம்ம இது யூஸ் பண்றோம் சார். இதுல வந்து ஒரு ஆக்டிவிட்டி இத நீங்க எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்னா இந்த கேஸ் எஸ் எதுக்கு யூஸ் பண்றீங்க? இப்போ எலக்ட்ரான்ஸ் ஹைலைட்க்கா? எது சார்? ஹைலைட் பண்றதுக்கா? ஹைலைட் இல்ல. இப்போ ஒரு கெமிஸ்ட்ரி யூஸ் பண்ணீங்கன்னா அந்த எலக்ட்ரான்ஸ் ப்ராடக்ட்ஸ் சொல்றீங்களா அந்த இடத்துல பண்ணலாம். இப்போ சோலார் சிஸ்டம் நீங்க இது பண்ணீங்கன்னா இங்க எர்த் போட்டு இங்க சன் போட்டு அதை சுற்றி வருதுன்னு சொல்லலாம், ஆர்பிட்ட காமிச்சிருக்கலாம். அதே மாதிரி இது சும்மா நான் ஒரு இதுதான் பண்ணிக்கிறோம். நீங்க இதுலயும் பண்ணிக்கலாம். ஒரு மேப்பை டிராக் பண்ணிட்டு அவுட்லைன் மட்டும் மேப்போட அவுட்லைன் மட்டும் போட்டுருங்க. சோ அங்க அந்த அவுட்லைன்ல நீங்க ஷிப் மாதிரி ஒன்று வரைஞ்சிட்டு அதை வந்து மூவ் பண்ணலாம். அந்த அவுட்லைன்ல மட்டும் அது மூவ் பண்ற மாதிரி. ஸோ ஒன் கண்ட்ரில இருந்து இன்னொரு கண்ட்ரி போகும்போது நீங்க பார்த்து கூட கொடுக்கலாம். அது நீங்க உங்க கிரியேட்டிவிட்டி தான் சார். உங்க லெசன் பிளான் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க பண்ணிட்டு இந்த டூல்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ரெஸ்ட்ரிக்டட் டூல். ஓகேங்களா? எக்ஸசைஸ்ல பண்ணலாம். எஸ், அது உங்க கிரியேட்டிவிட்டி, உங்க லெசன் பிளான் பொறுத்து நீங்க அது எப்படி யூஸ் பண்றீங்களோ அது பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்த ஆப்ஷன் பாத்தீங்கன்னா நம்ம டிஜிட்டல் ஸ்டோரி டெல்லிங்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சார். ஆக்டிவிட்டிஸ் வரலாம். ஸோ இது உங்களுக்கு தெரியும். ஆக்சுவலி நான் ஃபாரஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் சர்ச் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ரிசோர்ஸ்ல இருந்து ஃபாரஸ்ட் எடுத்துக்கிட்டேன். அடுத்தது ஒரு ஃபாக்ஸ் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் ஒரு லேடி சர்ச் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா? இப்போ நீங்க வந்து ஏரியா ஸ்கிரீன் ரெக்கார்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஓகேங்களா? டூல்ஸ்ல போங்க. மோர் டூல்ஸ்ல ஸ்கிரீன் ரெக்கார்டர்ல ஃபுல் ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்ணலாம். ஏரியா ஸ்கிரீன் ரெக்கார்டர்னு இத மட்டும் ரெக்கார்ட் ஏரியா நம்ம செலக்ட் பண்ற ஏரியா கீப்பர்ல சொன்ன ரிசோர்ஸ் பர்சன் நம்ம எல்லாமே ரிசோர்ஸ் பர்சன் தனியா இருக்கு. அதுல நீங்க ட்ராக் பண்ணி என்னென்ன எடுத்துக்கலாம். உங்க ரிசோர்ஸ் இருந்தா எடுத்துக்கலாம். இன்கேஸ் எனக்கு அந்த ரிசோர்ஸ் எனக்கு இல்ல, இப்ப நம்ம லேடி அந்த ரிசோர்ஸ் எனக்கு இல்லனா யூ கேன் ட்ராக் எங்க வேணா நம்ம கூகுள்ல சர்ச் பண்ணிக்கலாம், ட்ராக் பண்ணி கூட போட்டுக்கலாம். இந்த லேப்டாப் செல்ல கூட பண்ணிக்கலாம். எதுங்க இதெல்லாம் நீங்க சொல்றதெல்லாம் இல்ல இது வந்து ஆக்டிவ் கம்ப்யூட்டர்ல தான் பண்ணுவோம். கம்ப்யூட்டர் இருந்தா ஆமா நம்ம சாஃப்ட்வேர் கமிட்டியான் போர்டோட வர சாஃப்ட்வேர் ஓகே ஆக்டிவிட்டிஸ். எஸ் ஓகேங்களா? சோ இது வந்து ஏரியா ஃபர்ஸ்ட் ஏரியா கிளிக் பண்ணீங்கனாவே கேக்கும். ஃபர்ஸ்ட் ஏரியா செலக்ட் பண்ணிட்டு செலக்ட் தி ஏரியா டு ரெக்கார்ட் அண்ட் தென் சூஸ் a large recorder. ஃபர்ஸ்ட் நம்ம ஏரியா செலக்ட் பண்ணனும். சோ அது வந்து மேல இப்படி கிளிக் பண்ணீங்கனாவே கிளிக் பண்ண ரெக்கார்ட் அந்த ஏரியா எந்த ஏரியா நம்ம செலக்ட் பண்றதுக்கு அந்த ஆப்ஷன் காமிக்கும். ஓகேங்களா? சோ அந்த இடத்துல டிராக் பண்ணிக்கணும். டிராக் பண்ணிட்டு லான்ச் ரெக்கார்டர்னு பண்ணணும். ஓகேங்களா? லான்ச் ரெக்கார்டர் பண்ணும்போது உங்களுக்கு இந்த ஆப்ஷன் வந்து ரெக்கார்ட் பண்ற ஆப்ஷன் பட்டன் வந்து. ஓகேங்களா? சோ இதுக்கப்புறம் நம்ம ரெக்கார்ட் பண்றது தான் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணணும். அப்போ வாய்ஸ் நீங்க வரும்போது இந்த சிஸ்டத்துக்கு முன்னாடி என்ன பேசணும் பேசிக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சும்மா ஒரு ஃபாரஸ்ட்ல ஒரு லேடி வந்தாங்க, ஃபாக்ஸ் பார்த்து பயந்துட்டு போயிட்டாங்க. சும்மா ஒரு சின்ன இதுதான். ஓகேங்களா? ஸோ கிளிக் பண்ணிட்டு நான் சொல்ற மெசேஜ் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி மூவ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் லொகேஷன் கேட்குது. ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கும். இந்த லொகேஷன்ல ரெக்கார்ட் ஒரு ஃபைல் நேம்ல AVI ஃபார்மேட்ல நான் ரெக்கார்ட் பண்றேன். சரிங்களா? ஆடியோ வீடியோ ஆடியோ நான் பேசுறது தான், நம்ம வாய்ஸ் ரெக்கார்ட் தான் கொடுக்குறது. சரிங்களா? நான் பேசுறேன் சார். கீதா மாகோ கீதா மாகோ வர சொல்றேன். மகேந்திரன் ஜி கீதா மாமா வராங்க. ஸோ பார்த்தீங்கன்னா உங்க ஆப்ஷன் வந்தது இல்லையா? நான் மூவ் பண்றது உங்களுக்கு ஆப்ஷன் வந்து
இங்கே கேட்குது எனக்கு சார் வந்து நல்லா கனெக்ட் பண்ணுங்க கேக்குது ஓகேங்களா சும்மா நீங்கள் அதுக்கப்புறம் அனிமேஷன் பண்ணிக்கலாம் ஒரு வீடியோ வந்து நீங்கள் கிரியேட் பண்ணி டிஜிட்டல் ஸ்டோரி டெல்லிங்க்கு உங்களுக்கு யூஸ் ஆகும் ஓகேங்களா சார் அதே மாதிரி ஸ்க்ரீன் ரெக்கார்டருக்கும் உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் ஏரியானா அந்த பர்டிகுலர் ஏரியா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இந்த கலரும் சேர்ந்து வருது இப்ப நீங்க பேசுறது கேக்குதா? கேக்குது Yes, நானும் connect பண்ணலாம். அந்த கேக்குது. கதையை நம்ம சொல்லணும். இப்ப அந்த பாட்டி லேப்டாப்ல சவுண்ட் சரியா வருது நம்ம பேசுறது தான் ஜி அந்த கலரும் சேர்ந்து வருது என்ன கலர் சார் இந்த பேர்ல அந்த நீங்க ஏரியா செலக்ட் பண்ணும்போது அது நான் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன் சார் நீங்க எடுத்துடலாம் இல்ல ஹைப்பரும் பண்ணிக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் ஆக்டிவிட்டி தான் சார் ஃபர்ஸ்ட் எப்போ போல ட்ராக் பண்ணிக்கிட்ட அனிமல்ஸ் இது பேசிக் உங்க சப்ஜெக்ட்ல நீங்க லெசன் பிளான்ல நீங்க வேற எதாவது கிரியேட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் நான் ரிசோர்ஸ்ல எடுத்து வச்சிருக்கேன் எனக்கு தேவையான ரிசோர்ஸ் என்னென்ன அனிமல்ஸ் ஐடென்டிஃபிகேஷனுக்காக ஓகேங்களா ஸோ அதோட பேரும் எழுதிக்கிட்டேன் ட்ராக் பண்ணி நீங்க போடலாம் ஒரு ஆப்ஷன் ஓகேங்களா செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஹைட் பண்ணி மேஜிக் இங்க்ன்ற ஒரு டூல் இருக்கு சிஸ்டர் ஓகேங்களா ட்ராக் பண்ணிட்டு இந்த மேஜிக் இங்கை மட்டும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா ஹைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பசங்களுக்கு ஐடென்டிஃபிகேஷனுக்காக இது பண்ணலாம் மேஜிக் இங்க்ல மேஜிக் அண்ட் ரிவீல் பண்ணலாம் ஓகேங்களா ஈஸி நீங்க யாருன்னு தெரியாது பெண் தானே இதுக்கு மேல போட்டா
அடுத்த டூல் பார்த்தீங்கன்னா மேஜிக் பாக்ஸ் ஒன்று போட்டுதான் சார். ஃபர்ஸ்ட் ஒரு ரெக்டாங்கிள் மட்டும் எடுத்துக்கிட்டேன். இன்னொரு ரெக்டாங்கிள் டூப்ளிகேட் பண்ணிட்டு அந்த எக்ஸாக்ட் லைன்ல போயிட்டு எக்ஸாக்ட்னு ஒன்று இருக்கு. இந்த லைன்ல சூஸ் பண்ணிக்கிட்டேன் சார். எக்ஸாக்ட்னு ஒரு லைன் இருக்கீங்களா, இதை சூஸ் பண்ணிட்டு இந்த பாயிண்ட் டு பாயிண்ட் நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். அப்பதான் உங்களுக்கு டூப்ளிகேட் ஆகும்போது இங்கேயும் அதே மாதிரி வரும். சரிங்களா? இந்த மேஜிக் பாக்ஸ் வச்சு எப்படி பண்ணுறோம்னா, இந்த ஆப்ஜெக்ட் லேயர் ஆப்ஜெக்ட் ப்ரௌசர் டிஸ்கிரைப் பண்ணுறது தான். ஃபர்ஸ்ட் இந்த பாக்ஸ் நான் எடுத்து டாப் லேயர்ல போட்டேன். ஓகேங்களா? ஸோ அடுத்தது இந்த பாக்ஸும் சேர்த்து பாட்டம் லேயர். ஸோ ஆட்டோமேட்டிக்காக மிடில் லேயரில் என்ன போடுறோமோ அது தெரியாது, உங்களுக்கு அப்படியே கவர் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு அந்த ஆப்ஜெக்ட் ப்ரௌசர் டாப் லேயர், மிடில் லேயர், பாட்டம் லேயர் நம்ம எதுக்கு சூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் மிடில் நான் எதை போட்டாலும் கிளிக் பண்ணிட்டு உள்ள போடுறது எல்லாமே மிடில் லேயர். மிடில் லேயர். ஸோ இந்த லேயர் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி டாப் லேயரில் செலக்ட் பண்ணிக்கணும். அந்த 2 லேயரையும் இதை போட்டு மேஜிக் பாக்ஸ் மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இட் கண்டென்ஸ் ஏதாச்சும் உள்ளே போகணும்னா போட்டு வச்சுக்கலாம். ஓகேங்களா? மேஜிக் இங்க் மாரி மேஜிக் பாக்ஸ். ஓகேங்களா? கண்டெய்னர் எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் நான் நிறைய எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணிடுறேன். இந்த ரெக்டாங்கிள்குள்ளேயே இந்த டாக் ஏதாச்சும் உள்ள போகிறது எப்படி பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ரெக்டாங்கிள் சூஸ் பண்ணிக்கிட்டேன். இதில் வந்து கேட்னா கேட் மட்டும் தான் வரணும், மற்ற எதுவுமே எனக்கு அதில் போகக்கூடாது. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இதை எடுத்துகிட்டு போயிட்டு ப்ராப்பர்ட்டி ப்ரௌசரில் செலக்ட் பண்ணிட்டு ப்ராப்பர்ட்டி ப்ரௌசரில் கண்டெய்னரில் போயிட்டு கேன் கண்டெயின் என்ன ஸ்பெசிஃபிக் ஆப்ஜெக்ட் மட்டும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். எந்த ஆப்ஜெக்ட் நான் கண்டெயின் பண்ணணும். ஓகேங்களா? அப்புறம் கண்டெயின் ஆப்ஜெக்ட் எந்த ஆப்ஜெக்ட் நான் செலக்ட் பண்ண போறேன். ஓகேங்களா? டெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் கேட்னா கேட் மட்டும் தான் சேரணும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது அந்த கேட் ஆப்ஜெக்டை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு திரும்பி கண்டெய்னர் ஆப்ஷன்ல போயிட்டு ரிட்டர்ன் இஃப் கண்டெயின் ட்ரூ ஆகிக்கிறேன். இந்த 2 ஆப்ஷன் தான் பண்ணணும். ஸோ இப்போ கேட்டை மட்டும் நான் ட்ராக் பண்ணால் கேட் மட்டும் தான் அதில் உட்காரணும், மற்ற இதுலையும் உட்காரக்கூடாது. இந்த இப்போ டாக் நாளைக்கு கூட டாக்ல உட்காரக்கூடாது. சரிங்க? ஓகேங்களா? கேட் மட்டும் அதில் உள்ள கண்டெய்னரில் உட்காருது, மற்ற கேட் எடுத்து நீங்கள் இதில் பண்ணாலும் உட்காராது. தனியாக பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆக்சுவலி கண்டெய்னர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வந்து அந்த பாக்ஸை கனெக்ட் பண்ணி ஸ்பெசிஃபிக் ஆப்ஜெக்ட் மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ண போறீங்க. அடுத்தது ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிட்டு ரிட்டர்ன் வந்து ட்ரூ வைக்க போறீங்க. இந்த 2 ஆப்ஷன் கண்டெய்னர்ல பண்ண போறீங்க. ஓகேங்களா? அப்படி பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக அதுக்கு உட்காரும். ஃபால்ஸ்னா அது வராது. ட்ரூ ஃபால்ஸ் மட்டும். ஆமா, அந்த ஆப்ஜெக்ட்ல போயிட்டு நீங்க ட்ரூ ஃபால்ஸ் செலக்ட் பண்ணணும். ட்ரூ தான் செலக்ட் பண்ணணும். அதே மாதிரி அந்த பாக்ஸ்ல வந்து நீங்க எந்த ஸ்பெசிஃபிக் ஆப்ஜெக்ட் நீங்க செலக்ட் பண்ணிட்டு அதே போடுங்க. ஓகேங்களா? ஸ்மார்ட் போர்டு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு மற்றதுல இருக்கும். இதெல்லாம் பேசிக். இது ஹேண்ட் ரைட்டிங் ரெகக்னிஷன். ஸ்மார்ட் போர்டு யூஸ் பண்ணும்போது அதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக காமிக்க முடியும். சும்மா ஒரு பென்ல நீங்க ஸ்க்ரோல் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு ஈஸ்ட்னு போட்டு சும்மா ஸ்க்ரோல் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு நம்ம அது வேர்டு காமிக்கும். ஹேண்ட் ரெகனைஸ் பண்ணிட்டு இந்த வேர்டுனா இதுதான் அது கேட்கும். நம்ம ஈஸ்ட் தான் நம்ம டைப் பண்றோம்னா அதை செலக்ட் பண்ணிட்டு நம்ம பண்ணிக்கலாம். அந்த ஷேப் ரெகனைஷன் சும்மா ஒரு டயக்ராம் எனக்கு ஷேப் கரெக்டாக வரல, சும்மா பென்ல வச்சு நான் ஸ்மார்ட் போர்டு வச்சு நான் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ரைட் கிளிக் பண்ணி ஷேப் ரெகனைஷன் கொடுத்தீங்கன்னாவே அந்த ஷேப் கரெக்டாக உங்களுக்கு கொண்டு வரும். எந்த ஷேப் நம்ம வரணுமோ அது மேலே அந்த டூல்லாம் யூஸ் பண்ணலாம். இதுதான் பேசிக் டூல்ஸ். ஓகேங்களா? ஸோ மேக்ஸ்க்கு வரும்போது மேக்ஸில் நமக்கு ரூலர், ஸ்கொயர், ப்ரொடக்டர் எல்லாமே இங்கே டிஸ்பிளே ஆகும். நீங்கள் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் அந்த ரூலருக்கு செலக்ட் பண்ணாலும் ஸ்கேல் வந்துடும். ஸ்கேலில் நீங்கள் நடுவில் அந்த இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கனாவே டாப் ஸ்கேலில் எனக்கு வந்து மில்லிமீட்டர் வேணுமா சென்டிமீட்டர் வேணுமா அது டிஸ்பிளே பண்ணிக்கலாம்.
அதே மாதிரி பாட்டம்ல நம்ம என்ன சூஸ் பண்ணுமோ அதையும் சூஸ் பண்ணிக்கலாம். இன்ச்சஸ் தான் பாட்டம் முக்கால்வாசி வரும், அதையும் சூஸ் பண்ணிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த ஸ்கேல். ஓகேங்களா? இந்த டைஸ் ரோலர் கூட இருக்கு சிஸ்டர். நீங்க டைஸ் கேம் ஒரு டிஸ்பிளேல வந்து இப்போ நம்ம டைஸ் கேம் போட்டுட்டு ஆக்சுவலி நம்ம வந்து பரமபதம் சொல்றோம் இல்லையா, பரமபதம் போட்டுட்டு கூட ரெண்டு பிளேயர் நீங்க டிஸ்பிளே பண்ண வச்சுட்டு டைஸ் நீங்க கிளிக் பண்ணி டைஸ் ரோலர் எத்தனை காயின்ஸ் டைஸ் பண்ணலாம் வருது பாத்தீங்களா? ஸோ இது ரெண்டு பிளேயரை யூஸ் பண்ணிட்டு நீங்க அது கூட பண்ணலாம். ஒரு வாட்டி நீங்க ரோல் கிளிக் பண்ணும்போது அவன் 4ன்னு போட்டால் அந்த 4 இது பரமபதம் அந்த இதில் வரும். நீங்கள் காயினை வச்சு நீங்கள் மூவ் பண்ணிட்டு டைஸ் கேம் கூட இதில் வராது. ஓகேங்களா? டைம் செட் பண்ணி கூட நீங்கள் குவிஸ் ப்ரோக்ராம் பண்ணணும்னாலும் டைம் செட் பண்ணி கூட நீங்கள் பண்ணலாம் சார். இதில் வந்து டூல்ஸில் போயிட்டு இந்த கிளாக்னு எடுத்தீங்கன்னா மோர் டூல்ஸில் One second வச்சுக்கிறேன் நான். ஒன் செகண்ட்குள்ள எனக்கு ரிப்ளை வரணும்னா இதை செட் பண்ணிட்டு பசங்களுக்கு கேள்வி கேட்கணும்னாலும் நீங்கள் கேட்டு பண்ணலாம். ஓகேங்களா? சும்மா ஒரு இது ஹைடன் வச்சு ஒரு இது பண்ணிக்கலாம் சிஸ்டர். ஒரு கேம் யாராச்சும் வந்து அந்த டைமுக்குள்ளே யாராச்சும் பீட் பண்ண முடியும்னு பார்த்து 1 மினிட்குள்ளே கிளிக் பண்ணி சும்மா அடுத்தது நீங்கள் ஆக்டிவிட்டி பண்ணும்போது நீங்கள் வந்து பண்ணலாம் சிஸ்டர். ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி பண்ணி காமிச்சிட்டு இதெல்லாம் எங்க போய் சேவ் ஆகும்? ரெக்கார்ட் பண்ணிட்டு சேவ் கேக்குது இல்லையா? அது எங்க சேவ் ஆகும்? நம்ம லொகேஷன் நம்ம செலக்ட் பண்றது சிஸ்டர். எல்லாமே டெஸ்க்டாப்ல சேவ் பண்ணிக்கலாம். நீங்க எந்த லொகேஷன் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். கீழே அப்படியே கீழே செகண்ட் அது ரெண்டு ஓகே. பர்ஃபீரா இப்போ கனெக்ட் பண்ணாங்க. இன்னொருத்தர் யாராச்சும் வந்து 18 மினிட்ஸ்க்குள்ள பீட் பண்ண முடியும். சேம் கேம் ஆஜி. எஸ் சும்மா ஓகே. அடுத்தது நீங்க ஆக்டிவிட்டி பண்ணலாம். இதுக்காக போட்டோம்.
Space. Very smart player. Once go, take two. As your activity, நான் சொன்னதை வச்சு ஒரே ஒரு activity. Restriction tools யார் choose பண்ண முடியுமா? நீங்க ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருங்க பண்றேன். நீங்க வாங்க restriction tools. ரெண்டு பிளானட் மேட்ச் சும்மா ஆர்பிட் ப்ரோட்டான் எலக்ட்ரான் மாதிரி ரெண்டு சர்க்கிள் வச்சுக்கோங்க. ஆர்பிட் ஒன்று இன்னொரு சர்க்கிள் கிரியேட் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டு அப்புறம் ரெஸ்ட்ரிக்ட் எஸ் ஷேப்ஸ்ல போய்ட்டு ஃபர்ஸ்ட் ரெண்டு சர்க்கிள் பெரிய சரி இது பார்த்தா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் இந்த பார்த்து சர்க்கிள் கூட ஃபில் அவசியம் இல்லை ரெக்டாங்கிள் போடுங்க இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து சூஸ் பண்ணுற கலர் க்ரீன் உள்ள க்ரீன் இந்த இடத்துல அவுட்லைன் நீங்கள் எது சூஸ் பண்ணீங்கன்னா ஒரே சர்க்கிள் கிளிக் பண்ணிட்டு Height is an atom. One proton, one neutron உள்ள இருக்கு. Electron outside. Electronic configuration of hydrogen over.
அவ்வளவுதான். இது வேலன்ஸ் ஷெல்ல ஃபிக்ஸ் கான்ஃபிகரேஷனோட ரெடியா இருக்கு. எலக்ட்ரானிக் அயான் வந்து அட்டாச் ஆக ரெடியா இருக்கு. தென் இப்படி நிறைய சமர்ப்பண மந்திரம்